அதிமுக சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அங்கே போட்டியிடுறாரு. இவருடைய அப்பா வந்து இதற்கு முன்பு எம்எல்ஏவாக இருந்தவர் தான். பாஜக சார்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து அங்கே நேரடியாக போட்டியிடுறாரு. கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு தொகுதி எது அப்படின்னா கோயம்புத்தூர் தொகுதியை தான் வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இப்போது தயாநிதி மாறன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது இத்தனை ஆண்டு காலமாக அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2019க்கு முன்னாடிலாம் அதை தான் இப்போ வந்து பண்ணியிருக்கிறாங்க. என்ன நினப்பு அப்படின்னா, நம்ம பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் கடைசி நேரத்தில் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் வந்து இன்னுமே வந்து இருக்கிறாரு. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த மத்திய சென்னை இவர் வினோத் பி செல்வம் அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்லது கெட்டது தொகுதியில் எதுனாவும் போகலை. ரீசெண்டாக கூட ஒரு கான்ட்ரவர்சியில் அவர் தானே மாற்றினாரு, என்ன பலன்னு இருக்கிறீங்க, 1000 ரூபாய் வந்துச்சா அப்படின்றாரு. என்ன இதெல்லாம் என்ன பேச்சு, எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் இன்னும் ஒரு 2-3 நாட்களில் வரப்போகுது. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் அனைவருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியினுடைய கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. அதை பற்றி நீங்கள் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வணக்கம் பிரதீப். வணக்கம். பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இன்னும் ஒரு 3 நாளில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 19ஆம் தேதி வருது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பல பேருடைய கேள்வி என்னென்னா, நம்மளுடைய தொகுதியில் வந்துட்டு என்ன கள நிலவரம் எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு அகென்ஸ்டாக இருக்குன்ற மாதிரி பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அதாவது சூர்யா, நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர்தல் வந்து ரொம்ப ஒரு காம்படிட்டிவாகவே வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட வந்து கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ வந்து பாஜக பார்த்தீங்கன்னா அவங்க தனிச்சு நின்று அவங்க ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வளர்ந்துட்டாங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா கடந்த முறை யார் யாரெல்லாம் அவங்க கூட கூட்டணியில் இருந்தாங்களோ இந்த முறை அவங்க கிடையாது. அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து அதில் இருக்கிறாங்க. பொதுவாக தேமுதிக வந்து பாஜக கூட வைப்பாங்க அப்படின்னு தான் வந்து கடைசி நேரம் வரைக்கும் எதிர்பார்த்தது. ஆனால் அதுவும் அப்படியே மாறாதான் வந்து நடந்தது. திமுக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் யார் இருந்தாங்களோ அவங்க அப்படியே இருக்கிறாங்க திமுக கூட்டணியில். சரி, நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வட சென்னையிலேருந்து போவோம். வட சென்னையில் கரண்ட் எம்பி அங்கே யார் அப்படின்னா கலாநிதி வீராசாமி அவர்கள். இவர் வந்து பாரம்பரியமான ஒரு திமுக குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். இவர் அப்பா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி, ஆற்காடு வீராசாமி அவர்கள். இவர் தான் வந்து இப்போ அங்கே கரண்ட் எம்பியாகவே இருக்கிறாரு. டு பி ஆனஸ்ட், இவருடைய செயல்பாடு அந்த தொகுதியில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த குறிப்பாக இந்த மழை வெள்ளம் இந்த மாதிரி பாதிப்புலாம் வந்ததுலாம் இந்த டைம்லலாம் வந்து தொகுதியில் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இவர் வந்து எதுவும் பண்ணலை அப்படின்றது தான் வந்து உண்மை. எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணலை அப்படின்றத விட இவர் எதுவுமே பண்ணலை அந்த டைமில். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய மீடியா சேனல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஆர்கே நகர் எங்கெங்கெல்லாம் தண்ணி நின்றுதோ அந்த இடத்துலலாம் போயிட்டு ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. இத்தனைக்கும் மீடியா சேனல் எல்லாமே போனது மழை விட்டு ஒரு 3 நாள் 4 நாளைக்கு அப்புறம் தான் இவங்க போனாங்க. போகும்போது தண்ணி வந்து கிட்டத்தட்ட முட்டி அளவுக்கு வந்து தண்ணி இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மழை விட்டும் 3 நாள் 4 நாளாக நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காதனால தான் மீடியா சேனல் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் கிட்ட வந்து பைட் எடுத்திருக்காங்க அப்படின்றத தான் வந்து நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் வர கடலில் கலந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அது ஒரு பக்கம் போச்சு அந்த ஒரு இஷ்யூ. ஆனால் அது வந்து இப்போ அது கொஞ்சம் காம்ப்ரமைஸாக முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். ஆனால் அதுவும் ஒரு இஷ்யூ தான் அது. அதை இப்போ மக்கள் வந்து மனசில் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து இன்னுமே அவங்க மனசில் இருக்குது. ஏன்னா மழை விட்டே நீங்கள் வந்து 3 நாள் 4 நாளைக்கு அப்புறம் நீங்கள் அங்கேருந்து ஆக்ஷன் எடுக்காதப்போ திரும்பவும் எதுக்கு வந்து மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்ற ஒரு இதுவில் வந்து இருக்காங்க. இவர் வந்து பார்லிமெண்ட்டில் நிறைய விஷயம் பேசியிருக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் அந்த ட்ரெயின் பெட்டி தயாரிக்கிறதுக்கான அந்த தொழிற்சாலைகளை வந்து இவங்க வெளியில் எங்கேயும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது, சென்னை பக்கத்தில் நானே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இடம், நீங்கள் இங்கே வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் 2-3 விஷயம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அங்கே நம்ம உக்ரைன் போர் அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவர்களை வந்து அங்கேருந்து இவரே வந்து அவருடைய சொந்த பணத்தில் வந்து இங்கே நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்கிறார் போல். அது இல்லாமல் அயலக அணியில் வேற இருக்கிறார் அப்படின்றனால இங்கேருந்து வேலைக்கு போயிட்டு அங்கே மாட்டிப்பாங்கல்ல, அவங்களாம் யாராவது வந்து இவரை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அசசபிளாக இருந்திருக்கிறாரு. நல்லா கொஞ்சம் இறங்கி ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் டு பி ஆனஸ்ட் வந்து மக்கள் வந்து இவர் மேலே இப்போ ஒரு அதிருப்தியில் தான் வந்து இருக்கிறாங்க. இவர் லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமாக போட வேண்டிய ஒரு எஃபர்ட்டை இப்போ வந்து போட்டுட்டு இருக்கிறாரு.
இவருக்கு அகெயின்ஸ்ட் அங்கே யார் இந்த முறை நிற்கிறாங்க அப்படின்னா அதிமுகவில் இருந்து மனோ அப்படின்றவர் வந்து நிற்கிறாரு. இவருக்கும் நல்ல சாதகமாக தான் இருக்குது. அங்கே தொகுதியுடைய களம் அப்படின்னா இவருக்கும் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பேரும் 50-50ன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 3வது வந்து இவர் பால் கனகராஜ் அவர்கள் பாஜகவில் இருந்து அவர் வந்து நிறுத்தினாங்க. ஆனால் பால் கனகராஜ் அவர்கள் பிரச்சாரத்துக்கே வந்து சரியான முறையில் வந்து போகிறதில்ல, நடக்கிறதில்ல அப்படின்றது தான் வந்து குற்றச்சாட்டு. அதுக்கு இன்னொன்று ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கலாநிதி அவர்கள் ஏதோ வைட்டாக கவனிச்சிருக்கிறாரு பால் கனகராஜ் அவர்களை, சரி. அதனால தான் வந்து பிரச்சாரத்தை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வருது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்றது தெரியல. ஆனால் நடக்கிறத பார்த்தா மேபி வாய்ப்பு இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்த்தாவும். இப்போது மத்திய சென்னை நார்த் சென்னை முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம இதுக்கு போவோம், திருவள்ளூர் போவோம். திருவள்ளூரில் வந்து கரண்ட் எம்பி வந்து ஜெயக்குமார், காங்கிரஸ். லாஸ்ட்டாக வந்து இவர் எல்லாரும் எப்போ பார்த்தாங்கன்னா, கடந்த முறை தேர்தலில், அதாவது 2019 தேர்தலில் ஓட்டு கேட்டு வரும்போது பார்த்துருக்காங்க. தொகுதி பக்கம் அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இவரை பார்க்கவே இல்லை. எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, மீண்டும் வந்து நீங்கள் காங்கிரஸ்க்கே வந்து நீங்கள் அங்கே சீட்டு கொடுத்தீங்கன்னா, அதாவது திமுக கொடுக்காம திமுக கூட்டணியில் வந்து மீண்டும் நீங்கள் காங்கிரஸ்க்கே சீட்டு தரீங்கன்னா, நாங்களே வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆளுங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. திமுக கட்சிக்காரங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி இந்த முறை வந்து காங்கிரஸ்க்கு வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக அந்த ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னா, சசிகாந்த் செந்தில் அவர்கள் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஒன்று, 2வது வந்து ஆல்ரெடி இவருக்கு பயங்கரமான ஒரு எலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா கர்நாடகா வார் ரூமை வந்து அப்படியே அந்த ஸ்டேட் ஃபுல்லாகவே வந்து இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணார். கிட்டத்தட்ட கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் வந்து அங்கே கவர்மெண்ட் இப்போது அமைப்பதற்கு இவரும் வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேட்டே ஹேண்டில் பண்ணவர் ஒரு டிஸ்ட்ரிக்டை ஹேண்டில் பண்ண மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒன்று இருக்குது. 2வது இவருக்கு நல்ல ஒரு பப்ளிக் ஒப்பீனியனும் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எதுலேயும் வந்து ஈடுபடாத ஒரு அதிகாரி அப்படின்றனால இப்போ மக்கள் வந்து சசிகாந்த் செந்தில் அவர்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்க திருவள்ளூரில். என்னதான் ஜெயக்குமார் அவர்கள் இதற்கு முன்னாடி இருந்தவர் எங்களுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னா கூட, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் தான் வந்து இப்போது மக்கள் இருக்கிறாங்க. இவரை எதிர்த்து அங்கே போட்டியிடுபவர் வந்து யாருக்கு அங்கே சீட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக யாரை சொல்கிறீங்க? எந்த கட்சியில்? ஏடிஎம்கேல. ஏடிஎம்கே வந்து தேமுதிகவுக்கு வந்து இந்த சீட்டு கொடுத்துருக்குறாங்க. நினைக்கிறேன். சூப்பர். ஆனால் திருவள்ளூர் மாவட்டம் அப்படின்ற ஒரு களத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது எப்படின்னா திமுக அதிமுக அப்படின்றது தான் வந்து அங்கே ஒரு பேஸாகவே வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் தேமுதிகக்கு நீங்கள் ஏன் சீட்டு கொடுத்தீங்க அப்படின்றது தான் வந்து பலரும் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் அங்கே ஏடிஎம்கே கேண்டிடேட்டை நீங்கள் அங்கே போட்டிருந்தீங்கன்னா, ஆல்ரெடி காங்கிரஸ் வேட்பாளர் மேலே அங்கே வந்து மக்கள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்போது அந்த அதிருப்தி ஓட்டெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கே விழும்? கண்டிப்பாக அதிமுக பக்கம் தான் விழும். ஆனால் நீங்கள் தேமுதிகவில் ஒருத்தர் நிறுத்தியிருக்கீங்க, அந்த கேண்டிடேட் யாருன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிறவனுக்கே தெரியல. சரி. சசிகாந்த் செந்தில் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அங்கங்கன்னு வேலை பார்த்துட்டு வந்தவர் தான். அவரே நிறைய பேருக்கு தெரியலனா கூட அவர் பேருக்கு அப்புறம் ஒரு பதவி ஒன்று வருது பார்த்தீங்களா, XIAS. அந்த ஒரு பதவி வந்து இப்போ அவருக்கு பேசுதாங்க. ஐஏஎஸ் அதிகாரி, நேர்மையான முறையில் இருப்பார், எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுலையும் இல்லாதவர் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து இப்போ அவருக்கு அங்கே பேசுது. தேமுதிகவுடைய இந்த ஒரு வேட்பாளர் நல்லதம்பி அப்படின்றவர் இருக்கிறார்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு கேண்டிடேட்டாக போட்டாங்களோ நியாயமாக அப்போ தான் வந்து இவர் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இவர் அப்போல்லாம் விட்டுட்டார். லாஸ்ட் இந்த ஒரு வாரத்தில் தான் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறாங்க. ஒன்று. 2வது உங்களுக்கு தேமுதிக வேட்பாளர் அப்படின்றனால அதிமுகவில் இருக்கிறவங்களே வந்து அந்த பெரிய அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ஒரு பிரச்சாரத்துக்கெலாம் வந்து போக மாட்றாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இவருக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்றாங்க. நாங்கள் ஏன் உங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. 2வது பணத்தை எடுத்து செலவு பண்ண மாட்றாரா. ஓ சரி. அப்போ எப்படி கூட இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு அதிமுக கண்டிப்பாக பண்ணணும். மேலிடத்துல இருந்து மேபி கொடுத்துருக்கலாம், கொடுக்காமலே இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு எம்பி கேண்டிடேட்டாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு பேசிக் எக்ஸ்பென்ஸாவது பார்க்கணும்ல. உங்களை நம்பி ஒரு 10 பேர் வரான், ஒரு 100 பேர் வரான் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த 100 பேருக்கு நீங்கள் டீயாவது வாங்கி கொடுத்தா தானே. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கூட நடந்து வராங்க, பிரச்சாரத்துக்கு வராங்க, ஒரு டீ கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி வருவான் அவன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பலரும் வந்து அங்கே பேசிக்கிறாங்க. 3வது வந்து பாஜகவுடைய வேட்பாளர் பொன் பாலகணபதி அவர்கள். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஆல்ரெடி வந்து எஸ்சி பிரிவின் மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு பிஜேபியில். கரண்ட்லியும் அவர் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவருக்கு வந்து அங்கே பாஜகவில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து அங்கே வேலை பார்க்க மாட்றாங்க. உட்கட்சி பூசல், உட்கட்சி மோதல் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுவும் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்கிறேன். நான்
உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அண்ணன் கேஆர் வெங்கடேஷ் அவர்கள். இவர் தான் வந்து ஆக்சுவலா திருவள்ளூர் மாவட்டத்துடைய தேர்தல் பொறுப்பாளரா வந்து இவரை போட்டிருக்காங்க. ஆனா இவரு திருவள்ளூர்ல வேலை பார்க்காம மத்திய சென்னையில வினோத் பி செல்வம் அவர் கூட வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன் ஏன் அப்படின்னா உட்கட்சி மோதல் பூசல் இதுதான். அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவருக்கும் இவருக்கும் மேபி ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். கேண்டிடேட்டுக்கும் இவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வாய்ப்பு இல்லை. வேற ஏதாவது பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், நிர்வாகிகளுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பாண்டிங் இல்லை, ஒரு கரெக்டான ஒரு பாண்டிங் இல்லை அப்படின்றது தான் பார்க்குறேன். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கரெக்டான வேர்டு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்றது தான் வந்து இதுல இருந்து எடுத்துக்கணும் ஒன்று. இவர் வந்து இப்போ மத்திய சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்த வந்து நம்ம மட்டும் சொல்லல, ஒரு ஆர்டிக்கல்ல கூட போட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரபல பத்திரிகை நினைக்கிறேன். பிரபல பத்திரிகை ஒன்று. அதில் வந்து ஆர்டிக்கலே வந்து வந்திருந்தது. கேஆர் வெங்கடேஷ் அவர்கள் வந்து திருவள்ளூர் பொறுப்பாளராக இருந்துட்டு மத்திய சென்னை வினோத் பி செல்வம்க்கு வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது திருவள்ளூரில் வந்து எப்படி வேட்பாளர் வந்து ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து திருவள்ளூருடைய ரிப்போர்ட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி வருவோம் மத்திய சென்னை பக்கம். மத்திய சென்னையில் கரண்ட் எம்பி வந்து தயாநிதி மாறன் அவர்கள். அப்பா வந்து முரசொலி மாறன். கிட்டத்தட்ட வந்து இவங்க கோட்டை மத்திய சென்னை எம்பியாக வந்து இவங்க தான் வந்து இத்தனை ஆண்டு காலமாக வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இவரை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் யார் யார் அப்படின்னா, பாஜகவிலிருந்து வினோத் பி செல்வம் அவர்கள் போட்டியிடுறாரு. தேமுதிகவிலிருந்து பாரத சாரதி அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. இதில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேமுதிக வேட்பாளரை வந்து நம்ம லிஸ்ட்டை தூக்கிடுவோம் இதிலிருந்து. பார்த்த சாரதி. ஆமாம், ஏன்னா வேலையும் பண்ணலை, செலவும் பண்ணலை, ஒன்றுமே பண்ணல. எதுக்கு வந்து இவங்க தேமுதிகக்கு வந்து இங்கே சீட்டு கொடுத்தாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஏடிஎம்கே தோக்க போகிற தொகுதி எது எது இப்போது அப்படின்னா, அதில் திருவள்ளூர் ஒன்று, ரெண்டாவது வந்து மத்திய சென்னை. எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்மளே வந்து சொல்லிடுவோம், இந்த ரெண்டுத்துலேயும் இவங்க வரமாட்டாங்க, தோற்றுருவாங்க. ஆனால் இதே மத்திய சென்னையில் இவங்க தேமுதிக கொடுக்காம அதிமுக கொடுத்துருந்தாங்கன்னா டஃப் காம்படிஷன் இருந்திருக்கும். இப்போது தயாநிதி மாறன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது இத்தனை ஆண்டு காலமாக அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க 2019க்கு முன்னாடிலாம் ஒன்றும் பண்ணதில்லை. அதை தான் இப்போ வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதான் சூர்யா, இவர் இந்த தயாநிதி மாறன் வந்து என்ன நினப்பு அப்படின்னா, நம்ம பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் கடைசி நேரத்தில் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் வந்து இன்னுமே வந்து இருக்கிறாரு. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த மத்திய சென்னை, வட சென்னை இதனுடைய பொறுப்பாளர் வந்து யார் வரா அப்படின்னா, சேகர்பாபு அவர்கள். சேகர்பாபு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. இவர் மாவட்ட செயலாளர் வேற. அதனால் எந்தெந்த ஏரியாவில் எவன் ஓட்டு போடுவான், எவன் ஓட்டு போட மாட்டான், எவன் கட்சிக்காரன் கிடையாது, எல்லாமே வந்து இவருக்கு தெரியும் சேகர்பாபு அவர்களுக்கு. சேகர்பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லம் ஓட் எல்லாமே வந்து இவங்களுக்கு தான் வந்து விழும். ஏன்னா அதில் வந்து இவர் வந்து கில்லி அண்ணன், அதில் வந்து யாருக்கு எவ்வளோ காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க அப்படின்றது ஒன்று தெரியும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு போலிங் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பஸ் அனுப்பி வாக்க வந்து ஓட்டு போடுக்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வர ஆள் தான். அதனால் தயாநிதி மாறன் அவர்கள் வந்து பயங்கர ஒரு டஃப் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு, இவர் வினோத் பி செல்வம் அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இதில் வினோத் பி செல்வம் அவர்கள் வந்து யாரை டார்கெட் பண்ணுறாரு இந்த ஒரு தேர்தல் அப்படின்னா, மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸை தான் வந்து டார்கெட் பண்ணுறாரு. ஏன்னா மத்திய சென்னை தொகுதி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அதில் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்ஸாக தான் வந்து இருக்கிறாங்க. அதனால் இவர் டார்கெட் பண்ணுறது வந்து இவங்கள டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சேகர்பாபு அவர்கள் டார்கெட் பண்ணுறது வந்து பிலோ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கள வந்து இவங்க டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மினிமம் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 3-3 லட்சம் ஓட்டாவது வினோத் பி செல்வம் அவர்கள் வாங்குவார் அப்படின்றது தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து உங்களுக்கு ஓட்டு போலாச்சுன்னா 7,85,450 ஓட்டு வந்து கடந்த தேர்தலில் வந்து உங்களுக்கு டோட்டலாக போலிங் ஆனது. இதில் தயாநிதி மாறன் அவர்கள் வாங்கின வாக்குகள் வந்து 4,48,911 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. இவரை எதிர்த்து அப்போ போட்டியிட்டவர் வந்து பாமகவிலிருந்து சாம்பால் அப்படின்றவர் வந்து போட்டியிட்டார். இவர் தொழிலதிபர் நினைக்கிறேன். இவர் வாங்கிய வாக்குகள் வந்து 1,47,391 வாக்குகள். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 2.25 லட்சம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் வருதுல்ல. இந்த முறை தயாநிதி மாறன் இந்த ஓட்டு டிஃப்ரென்ஸை ஜெயிக்க மாட்டார், கம்மியாக தான் வந்து ஜெயிப்பார் அப்படின்றது தான் வந்து நான் கெஸ் பண்ணுறேன் நான். ஏன்னா வினோத் பி செல்வம் அவர்கள் பயங்கரமாக வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாரு தொகுதியை பார்த்தீங்கன்னா. குறிப்பாக தயாநிதி மாறன் அவர்கள்
எந்தெந்த ஓட்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாருன்னா இந்த ஸ்லம் ஓட்டு இவங்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு தெரியும் இஸ்லாமியர் மக்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஓட்டு வந்து உங்களுக்கு திமுகவுக்கு தான் வந்து விழும். அப்போ இவங்க டார்கெட் பண்ணுறதே வந்து இந்த பிலோ பெல்ட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த ஒரு இஸ்லாமியர் வாக்குகள். இந்த ஒரு 2 ஓட்டை தான் வந்து இவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மையர் மக்கள். ஆமா. சிறுபான்மையினருடைய வாக்குகளை வந்து இவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வினோத் பி செல்வம் அவர்கள் வந்து மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணி ஓட்டை உடைக்கணும் அப்படின்னு தான் வந்து அவர் பிளான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்த கட்டமாக வந்து நம்ம என்ன மத்திய சென்னை பார்த்துட்டோம். தென் சென்னையில் கரண்ட் எம்பி யார் அப்படின்னா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். அதிமுகவில் இந்த முறை யார் போட்டியிடுறாருன்னா ஜெயவர்தன் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களின் மகன் இவர். பாஜக சார்பாக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க வந்து போட்டியிடுறாங்க. இப்போது திமுகவுக்கு வருவோம். திமுகவில் மீண்டும் இவங்களே தான் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தான் வந்து போட்டியிடுறாங்க. மக்கள் வந்து இவங்கள ஏற்றுக்க மாட்றாங்க. சரிங்களா? ஷார்ட்டாக சொல்லணும்னா மக்கள் வந்து தமிழச்சி தங்கபாண்டியனை ஏற்றுக்கலை. ஜெயவர்தனை வந்து ஏற்றுக்கிறாங்க. எதை வச்சு அப்படின்னா ஜெயவர்தன் தேர்தல் வாக்குறுதியாக வந்து என்னென்ன விஷயங்களை வந்து அவர் கொடுக்குறாருன்னா தமிழச்சி தங்கபாண்டியன் வந்து பண்ணாத விஷயங்கள் இருக்கும்ல, ஒரு சில இஷ்யூ நடந்திருக்கும். அந்த இஷ்யூவில் வந்து இவங்க எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இஷ்யூ பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இவர் அங்கே ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரோடு போடுவேன், பிரிட்ஜு கட்டுவேன்லாம் இவர் சொல்லலை. உங்கள் தொகுதியில் இந்த பிரச்சனை நடந்ததில்ல, எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இதுக்கப்புறம் நடக்காது. இஷ்யூ பேஸ் பண்ணி தான் வந்து இவர் ஓட்டு வந்து இவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. மூணாவது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்து கடுமையான ஒரு போட்டியாளர் தான் அந்த தொகுதியில். ஏன்னா தென் சென்னையில் வந்து உங்களுக்கு மயிலாப்பூர்லாம் வரும். உங்களுக்கு மயிலாப்பூரில் கிட்டத்தட்ட வந்து பிராமின் ஓட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். இந்த வாக்குகள் அப்படியே பிஜேபிக்கு தான் விழும். வேற கட்சிக்கு விழுறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்க. நாளைக்கே நீங்கள் தேர்தல் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அந்த ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் வந்து தமிழிசை அவர்களுக்கு வந்து விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் குறிப்பாக 2014 19 வரைக்கும் ஆல்ரெடி ஜெயவர்தன் வந்து அங்கே எம்பியாக இருந்திருக்கிறாரு இந்த தென்சென்னை பகுதியில். அந்த காலகட்டத்தில் இவரை எல்லாருமே ரொம்ப ஈஸியாக அசஸ் பண்ண முடிஞ்சுது. அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாவே ரிப்ளை பண்ணுற ஆள் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. யார் மெசேஜ் போட்டாவே ரிப்ளை பண்ணுவாரா? என் தொகுதியில் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏதோ ஒரு பப்ளிக் ஒப்பீனியனில் தான் பார்த்தேன். ஒரு தடவை ஏதோ கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் போட்டதுக்கு இவர் இபியில் கேட்டுட்டு வந்து ரிப்ளை அனுப்புனாரா? இந்த மாதிரி ஏதோ அங்கே லைன் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்களோ உங்களுக்கு வந்துடும் அப்படின்லாம் வந்து மெசேஜ் போட்டிருக்கிறார் போல். அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து அசஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் ஜெயவர்தன் அவர்கள் அப்படின்றாங்க. ரெண்டாவது, இந்த ஜெயவர்தன் அவர்கள் எந்தெந்த ஏரியாவை வந்து டார்கெட் வைக்கிறார் அப்படின்னா கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் இந்த ஏரியாவை தான் வந்து இவங்க டார்கெட் வைக்கிறாங்க. ஏன் இந்த 3 ஏரியாவை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் இருக்குது இந்த இடத்துல மட்டும். அதில் குறிப்பாக இந்த தேர்தலில் இந்த ஏரியாவை எதுக்கு டார்கெட் பண்ணோம்னா சமீபத்தில் உங்களுக்கு தென்சென்னை பகுதியில் பாதிப்புகள் வந்து மிக அதிகம் இந்த மழை பெஞ்சப்போ. ஏன்னா சோழிங்கநல்லூர், சிறுச்சேரி இது எல்லாமே வந்து இந்த தென்சென்னை பகுதியில் தான் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிலலாம் பார்த்துருப்பீங்களே, பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு. அது எல்லாமே வந்து இந்த பகுதியில் நடந்தது தான். இங்கே ஒரு 2 லட்சம் ஓட்டு இருக்குது அப்படின்றனால இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்படியே ஓட்டு வந்து ஜெயவர்தன் அவர்களுக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த கட்டமாக வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வருவோம். ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி வந்து ஒரு பெரிய தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லட்சம் வாக்குகள் இருக்குது ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி பொறுத்த வரைக்கும். கரண்ட் எம்பி அங்கே வந்து டிஆர் பாலு அவர்கள் வந்து இருக்கிறாரு. மீண்டும் திமுகலாம் அவருக்கு தான் வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த முறை இவர் என்னன்னு சொல்லி சீட்டு வாங்கியிருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட எனக்கு 80 வயசு மேலே ஆயிடுச்சு, இதுவே எனக்கு கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம், அதனால் எனக்கே சீட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தலைவர்னு கேட்டு இந்த முறை சீட்டு வாங்கினதாக சொல்கிறாங்க. அதிமுக சார்பாக டாக்டர் பிரேம்குமார் அப்படின்றவர் வந்து போட்டியிடுறாரு. பாஜகவிலேருந்து அவங்க யார் கொடுத்துருக்குறாங்கன்னா கூட்டணிக்கு கொடுத்துருக்குறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து வேணுகோபால் அப்படின்றவர் வந்து போட்டியிடுறாரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் டிஆர் பாலு அவர்களுக்கு கள நிலவரம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்களே ஒரு காணொலி நம்ம கூட பேசும்போது சொன்னீங்க, டிஆர் பாலுக்கு மக்கள் மத்தியில் வந்துட்டு அவ பேர் தான் பெயர் பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவர் பெரிய லெவலில் எதுவும் பண்ணலையே மக்களுக்கு. பெரிய லெவலில் எதுவும் பண்ணல ஒன்று. ரெண்டாவது, இத்தனை ஆண்டு காலமாக அவருக்கு எதுக்கு ஓட்டு உழுந்தது அப்படின்னா அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்கல்ல, வேற வழி இல்லாமல் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா அதிமுகவில் உங்களுக்கு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டுன்னு யாரும் கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ்லேயும் உங்களுக்கு வேணுகோபாலுன்றவர் வந்து உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? தெரியாது, உங்களுக்கே தெரில. அப்போ மக்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்?
அவர் யாருன்னு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கும், ஏடிஎம்கேக்கும் வந்து அந்த இடத்துல வந்து ஓட்டு உடைவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில தான் வந்து இந்த விவசாயிகள் போராட்டம் இது எல்லாமே வந்து நடந்தது. குறிப்பா வந்து அந்த பரந்தூர் விமான விமான நிலையம் நிலையம். இஷ்யூ ஆமா. இதெல்லாம் வந்து அந்த ஏரியால தான் நடந்தது. எப்படியோ மக்கள் வந்து அதிருப்தியில தானே இருப்பாங்க. அது ஒரு ஒன் ஆஃப் த திமுக மேல. மேஜர் மிஸ்டேக் டிஎம்கே கவர்மெண்டோடது. ஏங்க இந்த ஸ்டேட் பரந்தூர். கிட்டத்தட்ட மாநிலம் முழுவதும் பேசுனாங்க இந்த ஆமா. ஒரு பிரச்சனைய பத்தி. இதுவரைக்குமே அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வரல தானே? சொல்யூஷன் வரல, அதை பத்தி வாய் திறக்கவே மாட்றாங்க. அத பத்தி யார் பேசினாலும் கேஸ் வேற போடுறாங்கல்ல. ரைட். பரந்தூர் விமான நிலையம் இஷ்யூ வந்து இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அதனால ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில டிஆர் பாலு தான் ஜெயிப்பாரு. ஆனா நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, மத்திய சென்னை தொகுதியில வந்து பெரிய அளவுல வந்து ஓட் டிஃபரன்ஸ்ல ஜெயிக்க மாட்டார் தயாநிதி மாறன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நிலைமை தான் இங்கேயும் இவருக்கும் நடக்கும். டிஆர் பாலு அவர்கள் ஒரு குறைந்த வாக்கு சதவீதத்துல தான் வந்து இந்த முறை ஜெயிப்பாரு. ம். மிகப்பெரிய ஒரு வெற்றிலாம் இருக்காது இந்த தடவை. அடுத்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த முறை ரிசர்வ்டு தொகுதி. ஆல்ரெடி அது ரிசர்வ்டு தொகுதின்னு தான் நினைக்கிறேன். ஆமா, கடந்த ஆமா. முறை கூட. திமுக சார்பா வந்து ஜி. செல்வம் அப்படின்றவர் வந்து போட்டியிடுறாரு. கரண்ட் எம்பி அவர்தான் ஜி. செல்வம். அதிமுகவுல இருந்து ராஜசேகர் அப்படின்றவர் வந்து போட்டியிடுறாரு. பாமகவுல இருந்து ஜோதி வெங்கடேசன் அப்படின்றவங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுல டிஎம்கே பார்த்தீங்கன்னா, விசிகாவினரை வந்து அந்த தொகுதியில மதிக்கிறதே கிடையாது. ஓ, சரி. கூட்டணி கட்சியே மதிக்கிறது. ஆமா, மதிக்கிறதே கிடையாது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, விசிகாவினர் வந்து திமுக கூட வந்து ஓட்டு கேட்கறதுக்கு போறாங்க அப்படின்னா, "நீங்க ஏன் வரீங்க? நீங்க வராதீங்க. நாங்களே பார்த்துக்குறோம்" அப்படின்றானுங்களாம். ஐயையோ. அந்த அளவுக்கு வந்து காஞ்சிபுரத்துல விசிகாவுக்கும், திமுகவுக்குமான அந்த ஒரு உட்கட்சி பூசல், மோதல் அப்படின்றது வந்து இருந்துட்டு வருது. அதிமுகவுல இருந்து ராஜசேகர் அப்படின்றவர் வந்து இத்தனை நாட்களா செலவு பண்ணாம இப்பதான் வந்து பணத்தை வெளியில எடுத்திருக்கிறாரு. ம். ஏதாவது செலவு பண்ணி கொஞ்சம் ஓட்டு வாங்குறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் டிஎம்கே தான் வந்து அங்க ஜெயிக்கும். ம். அடுத்து அரக்கோணம். அரக்கோணம்ல வந்து திமுக சார்பா வந்து ஜெகத் ரட்சகன் அவர்கள் போட்டியிடுறாரு. அதிமுகவுல இருந்து ஏஎல் விஜயன் அப்படின்றவர் வந்து போட்டியிடுறாரு. பாமகவுல இருந்து வழக்கறிஞர் பாலு போட்டியிடுறாரு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க 2 பேருமே பார்ப்போம். இவங்க 2 பேர்கிட்டயுமே வந்து பணம் வந்து கொட்டி கிடக்குது. சரிங்களா? அது ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட ரொம்பவும் கொட்டி கிடக்குது. ஏஎல் விஜயன் வந்து ஒரு நாளைக்கு ரூ. 1,00,00,000 செலவு பண்ணா, ஜெகத் ரட்சகன் நீ என்ன 1 கோடி செலவு பண்ற? நான் 10 கோடி செலவு பண்ணுவேன்னு பண்ணுவாரு. அந்த அளவுக்கு காசு இருக்குது ஜெகத் ரட்சகன் கிட்ட. ம். இதுல பாமகவுல இருந்து வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்து பெரிய அளவுல ஒரு பிரச்சாரம் எதுவும் பண்ணல. அதுக்கு காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, திமுக கிட்ட இருந்து பாமக வந்து பணம் வாங்கிடுச்சு அப்படின்றது தான் வந்து ஒரு காரணமா சொல்றாங்க. தப்பு கிடையாது. ஏன்னா அவர் பாவம், அவர் கஷ்டத்துல இருக்கிறாரு, ஒரு பணத்தை வாங்கிட்டு கஷ்டப்படுறாரு. பிரச்சாரம் பண்ணாம ஆ, இதே இல்ல சூர்யா, பிரச்சாரம் பண்ணாமன்னு கிடையாது. ம். பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா ஒரு எஃபெக்டிவா பண்ணல. இப்போ பால் கனகராஜுக்கு இதே குற்றச்சாட்டு தான் வச்சாங்க இதே இல்லையா? குற்றச்சாட்டு தான். ம். அதே தான் வந்து இங்க பாமகவுல வந்து ம். ஜெகத் ரட்சகன் ஏதோ விட்டமின் சி குடுத்துட்டாரு இவருக்கு வழக்கறிஞர் பாலுக்கு அப்படின்ற மாரி பேசிக்கிறாங்க. ம். இதுதான் வந்து அரக்கோணம் தொகுதியுடைய நிலவரம். ஆனா அரக்கோணம் தொகுதியில திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் ஒரு கடும் போட்டி வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நடந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஈக்குவலா வந்து செலவு பண்றாங்க 2 பேருமே. இவரு 10 கோடி போட்டி செலவு போட்டு பண்ணா, இவரும் 10 கோடி செலவு பண்றாரு. ம். நீ இன்னைக்கு 50 கோடி செலவு பண்ணா, நானும் 50 கோடி செலவு பண்ணுவேன். அப்படின்ற மாரி தான் அங்க செலவுகள் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்த கட்டமா வந்து வேலூர். வேலூர்ல வந்து கரண்ட் எம்பி திமுகவுல இருந்து கதிர் ஆனந்த் அவர்கள் வந்து இருக்கிறார். அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன். அதிமுகவுல இருந்து பசுபதி அப்படின்றவர் வந்து போட்டியிடுறார். பாஜகவுல இருந்து ஏசி சண்முகம் வந்து போட்டியிடுறார். ம். ஃபர்ஸ்ட் இதுல திமுக, அதிமுக இவங்க 2 பேரை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, கதிர் ஆனந்தும் பசுபதி அவர்களும் ஒரே ஜாதியினர். சரிங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, கதிர் ஆனந்த் அவர்கள் மேல மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க. பயங்கரமா. ஒண்ணுமே பண்ணல தொகுதியில பார்த்தீங்கன்னா. ஒரு நல்லது, கெட்டது தொகுதியில எதுனாவும் போகல. ரீசெண்டா கூட ஒரு கான்ட்ரோவர்ஷியல் அவர் தானே மாட்டுனாரு. ₹1000 என்ன பளபளன்னு இருக்கிறீங்க, ₹1000 வந்துச்சா அப்படின்றாரு. என்ன இதெல்லாம் என்ன பேச்சு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து நிலா ஒரு எம்பியா அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாஜகவுல ஏசி சண்முகம் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. ஏசி சண்முகம் அவர்களுக்கு கடந்த முறையே பார்த்தீங்கன்னா, இவரு வேலூர்ல தான் போட்டியிட்டாரு. ஆனா ஒரு ரொம்ப கம்மி ஓட்ல தான் ஆமா. வந்து தோத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 6000, 6500 ஓட் டிஃபரன்ஸ்ல தான் வந்து தோத்தாரு லாஸ்ட் டைமு. இந்த முறை பார்த்தீங்கன்னா, ஏசி சண்முகம் அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு குடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாரி தான் வந்து இப்போ மக்கள் யோசிக்கிறாங்க.
குறிப்பா ஏசி சண்முகத்துக்கு இதுல யாருடைய வாக்குகள் வந்து விழாது அப்படின்னா சிறுபான்மையினர். ஏன் பிஜேபி கூட்டணி ஆமா, இருக்காங்க? கூட்டணியில இருக்கிறாரு. அதனால எப்படி போடுவாங்க உங்களுக்கு? சரி ரைட்டு. ஆனா ஒரு சில பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அப்ப? எது? ஒரு சில பேர் வந்து வேலூர் தொகுதியில உங்களுக்கு இவரு இருக்கிறாரு. வேலூர் இப்ராஹிம் இப்ராஹிம் இருக்கிறாரு. அதனால அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு விழுமே தவிர, மொத்த வாக்கும் உங்களுக்கு விழும் அப்படின்லாம் வந்து விழுந்துச்சுங்க. நம்ம சொல்ல முடியாதுல்ல. ரைட்டு. அடுத்த கட்டமா வந்து வேலூர்ல வந்து கன்ஃபார்ம் இது வந்து பிஜேபி தான் ஜெயிக்கும். ம். அந்த அளவுக்கு வந்து வேலூர் தொகுதிக்கு ஒரு இது இருக்கு. அடுத்து கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, காங்கிரஸ்ல இருந்து கோபிநாத் அவர்கள் போட்டியிடுறாரு. திமுக கூட்டணியில. அதிமுகவுல இருந்து வி. ஜெயப்பிரகாஷ் அப்படின்றவர் வந்து போட்டியிடுறாரு. பாஜகவுல இருந்து நரசிம்மன் அப்படின்றவர் வந்து போட்டியிடுறாரு. அந்த பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நரசிம்மன். கேள்விப்பட்ட மாதிரி தெரியலையே எனக்கு. அவரது தான் ஆனாங்க சீட்டு குடுத்துருக்காங்க போல. அவர் போட்டியிடுறாரு. இப்போ காங்கிரஸ்ல கோபிநாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மிக செல்வாக்கு மிக்கவர். வாரி கொட்டுறாராம் பணத்த அங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இவர் தோற்பது உறுதி அப்படின்றதுல வந்து தெளிவா சொல்றாங்க. அதிமுகவுல வி. ஜெயப்பிரகாஷ் அவர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஜெயவர்தனுக்கு சொன்னோம்ல, இஷ்யூ பேஸ வச்சு ஓட்டு கேட்கறாரு ஆமா, ஆமா, அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு, ஆமா. அதே ஸ்ட்ராட்டஜி இவரும் கையில எடுத்திருக்கிறாரு. ஒருவேளை இவங்க எல்லாம் ஒண்ணா பேசிக்கிட்டாங்களான்னு தெரியல. இந்த முறை நம்ம வந்து ரோடு போடுறோம், பிரிட்ஜ் போடுறோம்லாம் சொல்ல வேணாம். இவனுங்க பண்ணாம விட்டத நம்ம பண்றோம்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் வந்து இவங்க மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொதுவா அந்த இஷ்யூ பேஸ்டு கையில் எடுக்கும்போது அது ரொம்ப கை கொடுக்கும் நமக்கு. ஆமாங்க. அது நல்லா இருக்கும்ல. அந்த அம்மா கடந்த முறை உங்களுக்கு வந்து வந்தாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. அவங்க அத பண்ணல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப் லைன் இல்லன்னு வைங்களேன். இப்ப நான் வந்தா அந்த பைப் லைன் போடுறேன். அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மா அத போட்டிருக்க மாட்டாங்க. அந்த அம்மா போடல. எனக்கு நீங்க வாய்ப்பு குடுத்தாவும் நான் அத பண்ணுவேன். வாய்ப்பு குடுக்கலனாவும் நான் பண்றேன். இதுதான் வந்து இஷ்யூ பேஸ்டே இவங்க எடுக்குறாங்க கையில. அதாவது நீ என்ன எம்பியா ஜெயிக்க வச்சா தான் நான் பண்ணுவேன்னு கிடையாது. எனக்கு நீங்க வாய்ப்பே குடுக்கல அப்டின்னா கூட எலக்ஷன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பண்ணி தரேன். இந்த மாரி ஒரு மேனிஃபெஸ்டோ வந்து ஏதோ ஒரு தொகுதிங்க நாமக்கல்லுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நாமக்கல்ல வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அத நான் பின்னாடி சொல்றேன் அவர் என்ன சொன்னாருன்றது. ஸோ இங்க கிருஷ்ணகிரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜெயப்பிரகாஷ் அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அடுத்த கட்டமா வந்து தர்மபுரி. தர்மபுரியில திமுகவுடைய பொறுப்பாளர் யார் அங்க? அமைச்சர் பொறுப்பாளர் யாருன்னா, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள தான் அங்க தேர்தலுக்கு வந்து இன்சார்ஜா போட்டிருக்காங்க. சரி. திமுக சார்பா மணி அப்படின்றவர் வந்து அங்க போட்டியிடுறாரு. அதிமுக சார்பா டாக்டர் அசோகன் அப்படின்றவர் வந்து அங்க போட்டியிடுறாரு. பாமகவுல இருந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து அங்க போட்டியிடுறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இவர் மணி கிட்ட வந்து போயிடுவோம். மணி பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 தானே. ஆனா இவரு போற இடத்துலலாம் வந்து 2000 சொன்னாராம் ஸ்டார்டிங்ல. சரிங்களா? இதுதான். இதுலயே அப்ப புரிஞ்சுக்கோங்க இவர் எந்த லட்சணத்துல இவர் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வந்து பணம் இருக்கு. இருந்தாவும் வந்து செலவு பண்ண மாட்றாரு. ஏன் செலவு பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஜெயிக்க மாட்டோமே. பாமக ஜெயிக்கும்ல. பாமக அவரோட கோட்டை. அது அவங்களுடைய கோட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்க. 2வது சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பயங்கரமா வந்து ஃபீல்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டு அவருங்க இருக்காங்க. மட்டும் இல்லாம அவங்க பொண்ணுங்கலாம் அவங்க பசங்களும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அதிமுகவுடைய வேட்பாளர் அசோகன் இருக்கிறார்ல, அசோகன் வந்து பெருசா வந்து ஃபீல்டுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா வந்து, விட்டமின் சி வந்து பாமகவுல இருந்து அதிமுகவுக்கு போச்சோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு அப்படின்றாங்க. குடுக்கக்கூடிய ஆளுங்க தான். குடுத்தாவும் குடுத்துருப்பானுங்க. அதனால இங்க பாமக தான் வந்து தர்மபுரியில ஜெயிக்கும் அப்படின்றது வந்து உறுதியா இருக்கு. அப்போ பிஜேபிக்கு எத்தனை சீட் வருது? 1 தர்மபுரி, 2வது வந்து உங்களுக்கு வேலூர். வேலூரா? ஏசி சண்முகம் தாங்க. வேலூர் ஏசி சண்முகம் 2 சீட் வந்து வந்துருச்சா பிஜேபிக்கு. அடுத்து இப்போ திருவண்ணாமலை வருவோம். சரி நீங்க சொல்லுங்க, இவங்க சௌமியா அன்புமணி அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கு? எனக்கு நான் பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. அவங்க பேசுகிற விதமும் சரி, மக்களை போய் சந்திக்கிற விதமும் சரி, அவங்களுக்காக அவங்க ஃபேமிலியாக இறங்கி வேலை பார்க்குறது சரி. இன்னொன்று சொல்லணும்னா, அந்த பாமகக்காரங்க வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பி போகிறாருன்னா எம்பியை சுற்றி பிரச்சார வேனில் போவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தனிப்பட்ட ஒரு வண்டி போயிட்டு இருக்கும்போது தனியாக ஒரு டீம் இங்கிட்டு நடந்து போறாங்க. நடந்து போறாங்க. மக்களோட மக்களா அங்க கனெக்ட் ஆயிடுறாங்க. அவங்க டீமே பிரிஞ்சுறாங்க, ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. ஒரு தெருக்குள்ள போகும்போது இங்கிட்டு நீ 5 பேர், இங்கிட்டு 5 பேர், 5 பேரும் போய் பேசுறாங்க. இங்க அம்மா வந்திருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க அடுத்து இங்க வந்துருவாங்க பேசுறாங்க. அவங்க உடனே அங்கே டீ போடுறதோ, காஃபி போடுறதோ, அந்த ஆரத்தி எடுக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுறாங்க. வந்த உடனே கொடுக்குறாங்க, பேசுறாங்க. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அவங்க பசங்களும் வந்து எப்படி ஓட்டு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்களா? நாங்க ஓட்டு கேட்டு வரல. நாங்க வந்தா தான் நீங்க ஓட்டு போடுவீங்கன்னுலாம் கிடையாது. எங்க அம்மாக்கு நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்.
நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னா உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி தான் அவங்களுடைய பசங்க வந்து அங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தர்மபுரி இது வந்து இதுதான். அப்போ ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறீங்க நீங்கள் பாமக? அதே வாய்ப்பு இருக்குது. அடுத்து கன்ஃபார்மாகவே ஜெயிச்சிருவாங்க. பாமக வந்து அந்த தருமபுரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அவர் மீது வந்து அந்த தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே அதிக அளவில் வந்து ஒரு பெரிய நேம் இருக்குது அவருக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் அதிகமான பேர் இருக்காங்க. அதிகமாக இருக்குது அங்கே அதிகமான வன்னியர் சமூகம் அதிகமானது. அவங்க ரொம்ப ராமதாஸ் அவர்கள் மீதும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதும் மிகுந்த மரியாதையை கொண்ட மக்கள் அவங்க. அதனால் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த மரியாதை அப்படியே வந்து அவர்களுடைய மனைவி மீதும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ தான் அவங்க நிறைய பேர் வந்து மீடியாவில் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சௌமியா அன்புமணி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க. டிஎம்கேலாம் 2-3 தடவை கிழிச்சே ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாங்க, குப்பை ஏதோ கொட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஃபேஸ் இருக்க தான் செய்யுது. அடுத்த கட்டமாக வந்து திருவண்ணாமலையை வந்து யார் அங்கே பொறுப்பாளராக போட்டிருக்காங்க திமுகவில் இருந்துன்னா அமைச்சர் ஏவாவேலு அவர்களை வந்து பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. திமுகவில் இருந்து CN அண்ணாதுரை அவர்கள் வந்து அங்கே போட்டியிடுறாரு. அதிமுகவில் இருந்து கலிய பெருமாள் அப்படின்றவர் வந்து அங்கே போட்டியிடுறாரு. பாஜகவில் இருந்து அஸ்வத்தமன் அங்கே வந்து போட்டியிடுறாரு. இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா CN அண்ணாதுரை அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக வேட்பாளரை இங்கே விட்டுருங்க, ஏன்னா அவர் அங்கே ஆக்டிவாகவே வேலையை பார்க்கல அப்படின்றது தான் வந்து பேச்சு வருது. ஆனால் பாஜகவிலேருந்து அஸ்வத்தமன் ஓரளவுக்கு அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அஸ்வத்தமன் வந்து இப்போது நான் உங்ககிட்ட அதான் கேட்குறேன், அஸ்வத்தமன் அவர்களை வந்து அவர் இன்டர்வியூ பார்க்குற உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அங்கே ஃபீல்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுமா? தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் அங்கே ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா அஸ்வத்தமன்? டவுட்டு தான். இது போக இன்னொரு பிரச்சனையும் இருக்குது அவர் பக்கம். அஸ்வத்தமன் வந்து திருவண்ணாமலை மாவட்டம்னாலே பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தெய்வீக நகரம், அதனால் அங்கே இந்துக்கள் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தப்பு. திருவண்ணாமலையில் எந்த அளவுக்கு இந்துக்கள் எல்லாரும் இருக்காங்க, அதே அளவுக்கு கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் இருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டம். கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா தொகுதியும் அப்படி தானே சூர்யா இருக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் இது பொதுவாக வந்து ஒரு தியரி இருக்கலாம், திருவண்ணாமலைனா ஹிந்துக்கள் தான், அது வந்து கோவில் நகரம் அப்படி தானே மெயின் செட் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய பிரச்சாரங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்து மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, நான் இந்து மதத்தை மீட்டெடுப்பேன், அறநிலையத்துறையை மீட்டெடுப்பேன், இந்த கோயில் அதை சரி பண்ணுவேன், இந்த கோயில் அதை சரி பண்ணுவேன், நான் வந்து இதை பண்ணுவேன், கயிறை கட்டுவேன், பூஜை பண்ணுவேன், இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஓகே, அதுலேயுமே ஒரு சில பேர் வந்து இந்து மதத்தை இந்த மாதிரி கட்சி பாகுபாடு பார்க்குறவங்க இருக்க தான் செய்கிறான். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் என்ன யோசிப்பாங்க, எங்கள் பக்கம் எப்போ வருவீங்கன்னு கேட்பாங்க. அதனால அவர் வந்து இந்து மதத்துக்கே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் பக்கம் எப்போ வருவீங்கன்னு தான் அப்படிதான் கேட்பாங்க. ஸோ அதனால அவருக்கு வந்து அங்கே வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்னு தான் எனக்குன்னு தோணுது. ஆரம்ப காலகட்டத்தில் நான் அவருடைய பேச்சாற்றல் மீது ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன். பிரச்சாரத்தின் நேரத்தில் வந்து இவருடைய பேச்சு வந்து பயங்கரமாக நிறைய பேர் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பிரச்சாரம் பண்ணுறதை வச்சு மட்டுமே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஒரு பேச்சாற்றல்லேருந்து கொஞ்சம் ஈர்க்க வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் நான். பட் அதுலேயுமே அவர் வந்து பெரிய லெவலில் ஜொலிக்கலை, அங்கேயே சொதப்பிட்டாருன்னு தான் சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். அப்போது இங்கே திருவண்ணாமலை வந்து டிஎம்கே CN அண்ணாதுரை அவர்கள் இங்கே வெற்றி பெறுவதற்கு அதான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது இவருக்கு. அடுத்து ஆரணி தொகுதியில் வந்து திமுக சார்பாக வந்து தரணிவேந்தன் அப்படின்றவர் வந்து போட்டியிடுறாரு. அதிமுகவில் இருந்து GV கஜேந்திரன் அப்படின்றவர் போட்டியிடுறாரு. பாமக சார்பாக வந்து முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. இவர் கணேஷ்குமார் அப்படின்றவர் வந்து ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருந்தவர்னு நினைக்கிறேன், செய்யார் தொகுதின்னு நினைக்கிறேன், அந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருந்தவர்னு நினைக்கிறேன் கணேஷ்குமார் அப்படின்றவர். கணேஷ்குமார் அவர்கள் வந்து எடுத்துருவோம், ஏன்னா இவர் எதுவுமே வந்து செயல்பாடே இல்லை ஆரணி தொகுதியில். இவருக்கு ஃபஸ்ட்டு எதுக்கு அங்கே சீட்டு கொடுத்தாங்க அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறி தான். பாமகக்கு ஏன் கொடுத்தாங்கன்றது ஒரு கேள்வி தாங்க. சூப்பர். பாமகக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஆரணி தொகுதி பொறுத்த வரைக்கும் அங்கேயும் பொறுப்பாளர் அண்ணன் ஏவாவேலு அவர்கள் தான் அங்கே வராரு போல. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் வந்து அங்கே போட்டி. தரணிவேந்தன் அவர்கள் தான் வந்து அங்கே வெற்றி பெறுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா GV கஜேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல செல்வாக்கு மிக்கவர் தான். இதற்கு ஈக்குவலாக தரணிவேந்தனும் வந்து பணம் வச்சிருக்கிறாரு, மக்கள் செல்வாக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்களுடைய இந்த என்ன சொல்கிறது, இந்த பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல, பிரச்சாரத்துலேயே வந்து கூட்டமே இல்லை, நிறைய இடத்துக்கு இன்னும் அவங்க போகலை, பப்ளிக் கூடிய அந்த கிரீவன்ஸை கேட்கல அப்படின்றது தான் வந்து அதிமுக மேலே வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை டிஎம்கேக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா ஏவாவேலு அவர்களுடைய இது இருக்கும்,
இன்னொன்னு சூர்யா, அதிமுக வந்து எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சா மட்டும் அவங்க என்ன பண்ண போறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவங்க கான்சன்ட்ரேட் பண்றதே பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 தொகுதியில தான் கான்சன்ட்ரேட்டே பண்றாங்க. அதிலும் குறிப்பா இந்த அமைச்சருடைய மகனு அந்த மாரிலாம் நிக்கிறாங்கல்ல, அந்த மாரி தொகுதி கான்சன்ட்ரேட் பண்றாங்க. 2வது வந்து சேலம் தொகுதிய தான் வந்து பயங்கரமா வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஏன்னு சொல்லுங்க சேலம்? அவருடைய தொகுதி எடப்பாடி எடப்பாடில. ஆமாம். அதனால அந்த தொகுதி தான் வந்து பயங்கரமா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 3வது வந்து உங்களுக்கு இது கோயம்புத்தூர் தொகுதியும் வந்து ஈக்குவலா வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அங்க போட்டியிடுறாரு. அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் தான் அங்க போட்டியே தவிர, இல்ல திமுகன்ற சாப்டரே வந்து அங்க தூக்கிட்டாங்க அங்க இருந்து கோயம்புத்தூர்ல. இதுலேருந்து நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இந்த அதிமுகவுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட்டு அவங்க போட்டியிடக்கூடிய இடங்கள் அவங்க வேலை பார்க்குற விதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 இடங்களை சொல்லலாம். எனக்கு நினைவு இருக்கு. எனக்கு டக்குன்னு எனக்கு பிளிங்க் ஆச்சுன்னா அது சரி, என்ன இடம் சொல்லுவீங்க? ஒன்று கோயம்புத்தூர் ஆ. சொல்லலாம், இன்னொன்று விருதுநகர் சொல்லலாம். அது வந்து டைரெக்டாக அதிமுக கிடையாது, ஓகே, கேப்டன் ஓகே, விஜய் ஓகே, சூப்பர். அவருக்கு. 3வது நீங்கள் சொன்ன மாதிரி சேலமாக இருக்கும். கரெக்ட். இது தாண்டி வேறு எதுவுமே பெரிய லெவலில் எனக்கு எதுவுமே பிளிங்க் ஆகல. அடுத்த கட்டமா வந்து உங்களுக்கு விழுப்புரம். விழுப்புரம் தொகுதி வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து அங்கே பொறுப்பாளர் அதிமுகவில் இருந்து. கிட்டத்தட்ட விழுப்புரம் வந்து இவருடைய கோட்டை தான் அது. கோட்டை தான். சரிங்களா? அதனால அங்கே விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசிகாவில் இருந்து ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து அங்கே சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதிமுகவில் இருந்து பாக்கியராஜ் அப்படின்றவருக்கு வந்து அங்கே சீட்டு கொடுத்துருக்காங்க. பாமகவில் இருந்து முரளி சங்கர் அப்படின்றவருக்கு வந்து அங்கே சீட்டு கொடுத்துருக்குறாங்க. திருப்பியும் விழுப்புரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் விசிகேவுக்கும் வந்து அந்த ஒரு சண்டை வந்து அங்கேயும் போயிட்டு தான் இருக்கு. ஓ, ஆனால் அங்கே விசிக்கு ஆதரவாளர்கள் அதிகமான பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே வந்து அங்கே சண்டை. ஓகே, நீ எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்கல, நீ எனக்கு அவ்வளோ பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க போலாங்க. அதனால வந்து இந்த சண்டையில் வந்து இவர் ரவிக்குமாரை வந்து கோட்டை விட்டுருவாங்களோ அப்படின்னு தான் வந்து தோணுது. அப்போ அங்கே ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியராஜ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அங்கே வாய்ப்புகள் அதிகமாக சரி, இருக்கு. ஓகே. அங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தால் அவருடைய வேலை பார்க்குறாங்களே ஜெயக்குமார் அவங்க யாரு அதிமுகவுடைய வேட்பாளர் அங்கே வேலை பார்க்குறாரா? வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்குறாரு அப்போ பாக்கியராஜ் வந்து அவர்கள். பாக்கியராஜ் அவர்கள் வெற்றி பெறுவது வாய்ப்பு இருக்குதான்னு நினைக்கும். ரவிக்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வேலை பார்க்குறாரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்னதுன்னா அங்கே அவங்க கட்சிக்குள்ளேயே அங்கே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து அதை எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? திமுக விசிகான்னு சண்டை போயிட்டுருக்கு. சண்டை எங்க ஓப்பனாக சண்டை போதாங்க அங்கெல்லாம். விசிகாவுடைய ஏரியா பக்கம் போனால் அவனுங்களே கேட்குறானுங்களா, நீங்கள் ஏன் இங்கே வரீங்க, வெளில போங்க அப்படின்றானுங்களா அவனுங்களே. அந்த அளவுக்கு அங்கே வந்து சண்டை போயிட்டு இருக்கு விசிகாவுக்கும் திமுகவுக்கும் விழுப்புரத்தில். அடுத்து வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பணம் வந்து அங்கே விளையாடிட்டு இருக்கு. சரிங்களா? திமுக சார்பாக அங்கே வந்து மலையரசன் அப்படின்றவர் வந்து அங்கே போட்டியிடுறாரு. அதிமுகவில் இருந்து குமரகுரு அப்படின்றவர் போட்டியிடுறாரு. பாமகவில் இருந்து தேவதாஸ் உடையார் அப்படின்றவர் வந்து அங்கே போட்டியிடுறாரு. இதில் எல்லாருமே வந்து அடித்து சொல்கிறது என்ன அப்படின்னா குமரகுரு தான் வந்து ஜெயிப்பார் அப்படின்றாங்க. அதிமுகவுக்கு வந்து அதான் ஜெயிக்கிறதுக்கான இடங்கள்னு ஒரு 2, 3 இடம் இருக்குது அப்படின்னா அதில் கள்ளக்குறிச்சியை நீங்கள் சேர்த்துருங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இவருடைய செயல்பாடும் இருக்குது. பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓட்டுக்கெல்லாம் ஆல்ரெடி காசுலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு போலாங்க. சரி, அங்கே தானே அந்த ஸ்ரீமதி பொண்ணுடைய இஷ்யூ எடுத்து கரெக்ட். பிரச்சாரத்தில் ஆனால் அந்த இஷ்யூ எடுத்து பேசல தெரியுமா? ஏன் அதுதான் தெரியல. கோர்ட்லேருந்து அந்த ஆர்டர் வந்துச்சு. இது வந்து கோர்ட்டில் இருக்கிறது ஒன்றா இருக்கும். 2வது வந்து இறந்த ஒரு குழந்தையை வச்சு நம்ம எதுக்கு அதை ஓட்டா மாற்றணும், அந்த ஒரு இதில் கூட அதிமுக யோசிச்சிருக்கலாம்ல. அதனால் பிரச்சாரத்துலேயும் இவங்க எதுவும் பெருசாலாம் வந்து பயன்படுத்தலை அந்த ஒரு விஷயத்த. அடுத்து சேலமில் வந்து திமுக சார்பாக செல்வ கணபதி அவர்கள் போட்டியிடுறாரு. அதிமுகவில் இருந்து விக்னேஷ்ன்றவர் வந்து அங்கே போட்டியிடுறாரு. பாமகவில் இருந்து அண்ணாதுரை அப்படின்றவர் வந்து போட்டியிடுறாரு. இது குறிப்பாக வந்து எடப்பாடி அவர்களின் தொகுதி. இது பழனிசாமி எடப்பாடியார் அவர்களின் தொகுதி. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் வந்து இங்கே ஒரு பெரிய போட்டி ஒன்று வந்து நடந்துட்டுருக்கு. எடப்பாடி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா இந்த தொகுதியில் வந்து நம்ம தோக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. திமுக என்ன நினைக்குதுன்னா இந்த தொகுதியில் நம்ம கண்டிப்பாக விக்னேஷை நம்ம தோக்கடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து எடப்பாடியே தோக்குற மாதிரி தான் அந்த இதுவில். அதனால ஈக்குவல் எஃபர்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. அது எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும் யார். எனக்கு என்னமோ ஏடிஎம்க்கு அங்கேயும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அங்கே செல்வ கணபதி அவர்கள் ஜெயிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ சமீப காலமாக திமுக மேலே வந்து அவ்வளோ கோவம் வந்து போயிட்டுருக்கு. எடப்பாடி அவர்களுடைய தொகுதியிலே வந்துட்டு ரொம்ப ப்ரொமோட் ஆகிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து இது வந்து எம்பி எலெக்ஷன், பட் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி
என்னென்ன தப்பு பண்ணாங்க, இவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாருன்ட்டு எம்பியை பற்றி விமர்சனம் பண்ணுறத விட சிஎம் அதை அதிகமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒருவேளை மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. பார்ப்போம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்னன்னு. அடுத்த கட்டமாக நாமக்கல் தொகுதி. நாமக்கல் தொகுதியில் வந்து கொங்கு கட்சி சார்பாக வந்து திமுகவில் போட்டிடுறாங்களா அவங்க. கொங்கு கட்சி அப்படின்ற ஒரு கூட்டணியா. அதில் மாதேஸ்வரன் அப்படின்றவர் வந்து போட்டிடுறாரு. பணமே கிடையாதாங்க அவர்கிட்ட. எல்லாமே திமுக கட்சிக்காரனுங்க தாங்க செலவு பண்ணிருக்கிறானுங்களா. அதிமுகவில் தமிழ்மணி அப்படின்றவர் வந்து போட்டிடுறாரு. பாஜக சார்பாக கேபி ராமலிங்கம் அவர்கள் வந்து போட்டிடுறாரு. இதில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக வேட்பாளர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க. பாஜகவில் கேபி ராமலிங்கத்தை நீங்கள் லிஸ்ட்லேயே வைக்காதீங்க அப்படின்றாங்க. அதிமுகவில் தமிழ்மணி அவர்கள் வந்து ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நாமக்கல் பகுதியில் வந்து தண்ணி பஞ்சம் இருக்குது ஆக்சுவலாக. நான் வந்து ஒரு 2-3 பேருடைய வீடியோலாம் பார்த்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 அடி 400 அடி போர் போட்டால் கூட தண்ணி வரமாட்டுதா. அந்த அளவுக்கு அங்கே தண்ணி பஞ்சம் இருக்குது அப்படின்றாங்க. தமிழ்மணி அவர்கள் வந்து இங்கே வாக்கு கேட்க போகும்போதே அவர் என்ன சொல்லி அவர் வந்து வாக்கு கேட்குறாருன்னா, நீங்கள் என்ன ஜெயிக்க வைக்கிறீங்களோ ஜெயிக்க வைக்கலையோ, இன்கேஸ் நான் தோத்தா கூட என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் நான் வந்து போர் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஷ்யூ பேஸ்டு. ரெண்டாவது வந்து பணம் அதிகமாக இருக்குது இவர்கிட்ட. டிரான்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கிறாரு போல். பணம் பயங்கரமாக வச்சுருக்கிறாரு. இவர் ஆல்ரெடி வந்து எம்பியா இல்லாமலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த தொகுதிக்கு நல்லதெல்லாம் அதிகமாக பண்ணியிருக்கிறாரா. அவர் ஓன் ஃபண்டு போட்டே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் அந்த தொகுதிக்கு. அதனால் தமிழ்மணி அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கு அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த கட்டமாக வந்து ஈரோடு. ஈரோடில் வந்து திமுக சார்பாக பிரகாஷ் அப்படின்றவர் வந்து போட்டிடுறாரு. அதிமுக சார்பாக ஆற்றல் அசோக் குமார் அப்படின்றவர் வந்து போட்டிடுறாரு. மூணாவது வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து விஜயகுமார் அப்படின்றவர் வந்து போட்டிடுறாரு. இதில் பிரகாஷ் அப்படின்றவர் இருக்கிறார்ல திமுகவில், இவர் ஆக்சுவலாக வந்து இளைஞர் அணி நிர்வாகி. ஆற்றல் அசோக்குமார் அப்படின்றவர் வந்து யாரையுமே வந்து மதிக்கிறது கிடையாது. அவருடைய மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, கட்சிக்காரங்களை கூட வச்சுட்டு இருந்தால் தான் வந்து ஓட்டு வாங்க முடியுமா, அதெல்லாம் கிடையாது. காசு கொடுத்தா யார் வேணா வராங்க, நம்ம கூட ஒரு கூட்டம் இருந்தாவே அதை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்றத வந்து இவர் நம்புகிறாரு. அதனால் உங்களுக்கு ஈரோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் அவர்கள் ஜெயிப்பாரா, இல்லை ஆற்றல் அசோக்குமார் ஜெயிப்பாரா, விஜயகுமார் அவர்கள் ஜெயிப்பாரா அப்படின்றது வந்து அந்த தொகுதியில் இருக்கிறவங்களுக்கே வந்து தெரியல. கன்ஃபியூஸாக தான் இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக வந்து உங்களுக்கு திருப்பூர் தொகுதியை பார்த்துருவோம். திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ஒன்று கம்யூனிஸ்ட் ஆட்கள் வந்து இங்கே அதிகம். ரெண்டாவது வந்து இந்து முன்னணி கட்சிக்காரங்களும் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. திமுக சார்பாக இங்கே வந்து சுப்ராயன் அப்படின்றவர் வந்து இங்கே போட்டியிடுறாரு. அதிமுகவிலேருந்து அருணாச்சலம் அப்படின்றவரும் போட்டியிடுறாரு. பாஜகவிலேருந்து ஏபி முருகானந்தம் அவர்களும் வந்து இங்கே போட்டியிடுறாரு. இப்போதைக்கு இங்கே யார் லீடிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னா, அருணாச்சலம் அவர்கள் அதிமுகவுடைய வேட்பாளர் தான் வந்து அங்கே லீடிங்கில் இருக்கிறாரு. பாஜகவுடைய வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அவர்களுடைய பிரச்சாரமும் அங்கே நல்லா தான் இருக்குது. ஆனால் அங்கே திமுக வந்து அங்கே ஜெயிக்காது அப்படின்றதுல வந்து உறுதியாக இருக்கிறாங்க. அப்போது மீதி 2 பேர், ஒன்று ஏடிஎம்கே இல்லை பாஜக, இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் வந்து வரணும். பிரச்சாரம் பண்ணுறது இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏபி முருகானந்தம் அவர்களும் சிறப்பாகவே பிரச்சாரம் பண்ணுறாரு. அதிமுக வேட்பாளரும் நல்லாவே வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. ரெண்டாவது திருப்பூரில் வந்து உங்களுக்கு அந்த மில்லு, காட்டன் மில்லு, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குல்ல, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, அதை பேஸ் பண்ணியும் வந்து ஈக்குவலாக 2 பேருமே வந்து ஓட்டு கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ்போர்ட் இதில் வந்து உங்களுக்கு டாக்ஸேஷன் ஏதோ அதிகமாக இருக்குது போல். அதெல்லாம் வந்து நாங்கள் மீண்டும் இங்கே பாஜக வந்ததுன்னா நான் வந்து அதை பேசி நான் வந்து அதை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாஜகவுடைய வேட்பாளர் வந்து அதை ஒரு பிரச்சாரத்தில் வைக்கிறாரு. அதிமுகவுடைய வேட்பாளர் வந்து இவ்வளோலாம் போட்டு உங்களுடைய தொழிலை வந்து கெடுக்கிறது யார், பாஜக தானே, அப்போ அவங்களுக்கு அவங்க ஓட்டு அப்படின்ற மாதிரி அவர் அங்கே பிரச்சாரத்தில் வந்து அவர் கேள்வி கேட்குறாரு. அடுத்து வந்து நீலகிரி தொகுதி. நீலகிரி தொகுதியுடைய கரண்ட் எம்பி வந்து ஆராசா அவர்கள். அதிமுக சார்பாக வந்து இப்போது யார் அங்கே போட்டியிடுறாங்கன்னா, லோகேஷ் தமிழ்செல்வன் அப்படின்றவர் அங்கே போட்டியிடுறாரு. பாஜக சார்பாக டாக்டர் எல் முருகன் அவர்கள், மத்திய இணையமைச்சர் அவரே வந்து அங்கே போட்டியிடுறாரு. ஆல்ரெடி வந்து இவர் ராஜ்சபா சீட் இப்போ தானே இவருக்கு ரீசெண்டாக கொடுத்தாங்க. அப்போ திரும்பவும் வந்து போட்டியிடுறாரு போல். இதில் வந்து ஏடிஎம்கே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுலேருந்து ரிமூவ் பண்ணலாம். ஆனால் ஏடிஎம்கேவுடைய வேட்பாளர் யார் அப்படின்னா லோகேஷ் தமிழ்செல்வன் அவர்கள். இந்த லோகேஷ் தமிழ்செல்வன் யாருன்னு சொல்லுங்க நீங்கள். தெரியலையே.
சபாநாயகர் தனபால் அவருடைய மகன். ஓ! சரி, சரி, சரி. சரிங்களா? இருந்தாலும் வந்து பிரச்சாரம்லாம் அந்த அளவுக்கு எதுவும் பெருசாலாம் பண்ணல போல இவரு. அதனால இவங்கள எடுத்துருவோம். 2வது வந்து நீலகிரி தொகுதியில பார்த்தீங்கன்னா, இந்த படகாஸ் அப்படின்ற ஒரு ஜாதியினர் வந்து அங்க அதிகமாவே இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆதரவுலாம் வந்து பாஜகவுடைய வேட்பாளர் எல். முருகன் அவர்களுக்கு தான் இருக்கு. 2வது ராசா அவர்கள் வந்து ஏகப்பட்ட சர்ச்சையில மாட்டுனார்ல. ஆமா. அடுத்தடுத்து இந்து லைனா மதத்த அடுக்கடுக்கா பத்திலாம் வந்து பேசி. மாட்டுனாரு. 2வது எல். முருகன் அவர்கள் வந்து நெறைய விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. நான் வந்தா இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. மக்களும் வந்து நம்புறாங்க. ஏன்னா, இவரு வந்து எலக்ஷனுக்கு 1 1/2 வருஷம் முன்னாடிலேருந்து இவர் வந்து வொர்க்க ஆரம்பிச்சுட்டாரு அந்த தொகுதியில. ஆனா, ராசா அவர்கள் தொகுதி பக்கமே வராம, எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் இவர் அங்க வந்து அப்படியே பரபரப்பா வேலைய வந்து தொடங்கி இருக்கிறாரு. மக்கள் பச்சையா கண்டுபிடிச்சுட்டாங்க. ஓட்டுக்காக தான் இந்த ஆள் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. ம். அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி கோயம்புத்தூர். திமுக சார்பா கணபதி ராஜ்குமார் அவர்கள் வந்து அங்க போட்டியிடுறாரு. இவர் அப்படியே தூக்கிடுவோம் சூர்யா. வேணாம் இந்த வேட்பாளர் லிஸ்ட்ல இருந்து. அதிமுகவும், பாஜகவும் மட்டும் பேசுவோம். அதிமுக சார்பா சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அங்க போட்டியிடுறாரு. இவருடைய தகப்பன் அதான் இவருடைய அப்பா வந்து இதற்கு முன்பு எம்எல்ஏவா இருந்தவர் தான். அப்பா தவறுன பின்பு தான் வந்து இவரு எங்க பிஎஸ்சில தான் படிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆமா, பிஎஸ்சில தான் படிச்சாரு. நெறைய இன்டர்வியூலாம் குடுத்திருந்தாரு. எல்லாமே பார்த்தேன். எல்லாமே பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இவருடைய லைஃப் ஸ்டோரி எல்லாமே. பாஜக சார்பா வந்து கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே வந்து அங்க நேரடியா போட்டியிடுறாரு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோயம்புத்தூர் பகுதியில ஏகப்பட்ட பிரிட்ஜ் வந்துருச்சு இப்போ. ம், ம், ம். இந்த பிரிட்ஜ் எல்லாமே எப்போ போட்டாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே உடைய பீரியட்ல தான் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது, அந்த டைம்ல தான் இவங்க அந்த பிரிட்ஜ்லாம் போட்டது. கிட்டத்தட்ட அப்பவே இவங்க ஒரு 80%க்கு மேல இவங்க வேலைய முடிச்சுட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சா? ஆமா. இன்னுமே அந்த 20% வேலைய முடிக்காம வச்சிருக்கிறாங்க. ஓ! சரி. அந்த லட்சணத்திலே இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம், ம். பயங்கரமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இது எல்லாமே டெவலப் பண்ணதெல்லாம் வந்து ஏடிஎம்கே பீரியட்ல தான் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஆட்சிக்கு வந்தா, இன்னுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமா நாங்க வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படின்றத தான் வந்து செங்கை ராமச்சந்திரன் சொல்றாரு. 2வது நெறைய விஷயங்களும் சொல்லியிருக்கிறாரு. ஆ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதெல்லாம் வந்து கையில எடுத்துட்டு, இதெல்லாம் வந்தா இதெல்லாம் சரி பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. பாஜக சார்பா அண்ணாமலை அவர்கள் வந்து அங்க நேரடியா போட்டியிடுறாரு. கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ற ஒரு தொகுதி எது அப்படின்னா, கோயம்புத்தூர் தொகுதிய தான் வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இங்க நான் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு எண்ணிக்கையில எங்க கட்சி தான் இங்க ஜெயிக்கும் அப்படின்றது இவரு சொல்றாரு. சிங்கை ராமச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் இல்லங்க நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்றாரு. எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர ஃபர்ஸ்ட்டு பூத்ல ஆள போட சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் ஜெயிக்கிறத பத்தி தம்பி பேசட்டும் அப்படின்னு அவரு கூலா ஹேண்டில் பண்ணிட்டு போறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் வந்து நமக்கு தெரியும். யார் வந்து இதில ஜெயிப்பாங்க கோயம்புத்தூர் தொகுதியில அப்படின்ட்டு. இப்போ நீங்க சொல்லுங்க கோயம்புத்தூர் தொகுதியில வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பாங்கன்னு? எனக்கு 2 பேருக்குமே ஈக்குவலான வாய்ப்புகள் இருக்கு. சிங்கை ராமச்சந்திரன் 2வது இருக்கு, நான் ஒரு அண்ணாமலைக்கு விஷயம் இருக்கு. என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வெறும் ஆன்லைன்ல மட்டும் தான் வந்து அதிகமா கான்சன்ட்ரேட் பண்றாருன்றத நான் பார்க்குறேன். ம். இல்ல நம்ம வந்து இந்த கால நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்றத விட, அங்க வந்து ஆதரவாளர்கள் யாருக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பாஜக அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகள் வந்து பாஜக, அதிமுக 2 பேருக்கும் சேர்ந்து தான் விழுந்துச்சு. ஏன்னா இந்து முன்னணியினருடைய ஓட்டுக்கள் அங்க அதிகமா இருக்கு. ஆமா. ம். அதுபோக வந்து நார்த் இந்தியன்ஸ் வேற இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் ஓட்டு உரிமை வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கிட்டு. அது போக சமீப காலமா இவர் அண்ணாமலை அவருடைய செயல்பாடு கொஞ்சம் ஏடிஎம்கேவோட ஒரு 2 படி மேல தான் இருக்கு. சரி. இது எல்லாமே வந்து இந்த எலெக்ஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி ஆச்சுன்னா ஒருவேளை நான் சொல்ற மாதிரி ஆச்சுன்னா அண்ணாமலை சொல்றது லாஜிக் இருக்கும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை மக்கள் வந்து டிஎம்கே பண்ணுற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு ஏடிஎம்கே தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு கான்சன்ட்ரேட்டாக எடுக்கலை அப்படின்னா சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பாப்போம் சூர்யா. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதி பத்தி பேசிட்டோம். நாளைக்கு பேசுவோம். இன்னும் சரி, மீதி இருக்க தொகுதியில. தொகுதியை பத்தி நாளைக்கு டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, நன்றி. நன்றி.